வணக்கம். ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி முனிவர் சீவசமாதி பாருங்க. பதஞ்சலி முனிவர் சீவசமாதி அடக்கமான இடம் நடராஜர் இருக்கிற பின்புறம். பதஞ்சலி முனிவர் இருக்கிற இடத்துல எல்லா நாகமும் வேண்டிக்கிட்டு வைக்கிறாங்க. நாகம்லாம் பதஞ்சலி முனிவருக்கு வேண்டிக்கிட்டு வைக்கும்போது அவங்களோட குறைகள் தீர்க்கப்படும், நன்மைகள் சேரும். இது பதஞ்சலி முனிவர் எப்படி அந்த தலையில் பாம்பு மாரி இருக்கோ அதேமாரி நாகம்மா படம் எடுத்தால் தலையில் பாம்பு இருக்கும். அதே தான் பதஞ்சலி முனிவர் யாரும் இல்லை, முனிவர் தான், குருமார்கள். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, பாதி பேர் நினச்சிரியா சாமியை கும்பிட்டுட்டு அவசர அவசரமாக போறிய, அவசர அவசரமாக வாரியா, அவசர அவசரமாக போறிய. ராமேஸ்வரத்தில் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பத்தாது, 2 நாள் இருந்து தரிசனம் பண்ணினா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதுவும் இந்த பதஞ்சலி முனிவர் இருக்கிற இடம் முழுக்க முழுக்க நடராஜர் வாழ்ந்த இடத்தில் பின்னாடி இருக்கிறார். இந்த இவ்வளோ பாம்பு இருக்குதுன்னா எல்லாம் பதஞ்சலி முனிவர் தான். நாகாத்தாவும் பதஞ்சலி முனிவரும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ஆண் பெண் 2 சேர்ந்தால் தான் உலகம். அதனால தான் இந்த நாகத்தில் பதஞ்சலி முனிவர் இருக்கிறார். எல்லோரும் ராமேஸ்வரம் வந்தால் தரிசனம் பண்ணுங்க பதஞ்சலி முனிவர். நல்லது.